ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா? மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க, அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மறந்துடாதீங்க. கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை. அதை கூட புரிஞ்சிக்காதவங்க ஒன்றியத்தை ஆள்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல, இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு. நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி